ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் vlog. ஸோ ஃபைனலாக ஆர்சிபி கப்பு வாங்கிட்டாங்க. 2023 கோலி பண்ண செயலால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் நானும் அதில் ஒருத்தன் ரொம்ப கோபமாக இருந்தோம். பட் இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வரணுங்க, கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரணும். சும்மா அதே நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ இது ஒரு பயங்கரமான ஃபைனலாக இருந்துச்சு. ஒரு மொக்கையாக வந்து ஜெயிக்கலை, ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக கிரிட்டிக்கலாக மாஸ் பர்ஃபார்மன்ஸில் வின் பண்ணுறாங்க ஆர்சிபி. இந்த ஒரு ஃபைனல் கடைசி வரைக்கும் பேசப்படும். அதாவது 2023 சிஎஸ்கே அடித்த மாதிரி இந்த ஃபைனலும் வெறித்தனமாக இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், நாளைக்கு சிஎஸ்கே டிஷர்ட்டில் கண்டிப்பாக கோலியை பற்றியும் பேசுவேன், ரிவ்யூ கொடுப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு சி தட். ரொம்ப ரொம்ப என்டர்டைனாக இருக்க போது. கண்டிப்பாக உண்மையை மட்டும் தான் பேச போகிறேன். உண்மை என்னவோ அதான் பேசுவேன். இது வரைக்கும் நான் கோலி என்ன நினச்சிட்டு இருந்தேன், எப்படிலாம் நான் பேசுவேன், எப்படிலாம் வந்து ட்ரோல் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் வந்து நான் சொல்லுவேன் பேசுவேன் அப்படின்றத சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிட்டிவ் வந்துடுவோம். அப்புறம் நாளைக்கு வந்து பேசலாம், ஓகேவா? இப்போது கோலி 18 வருஷம் கழித்து அந்த கப்பு வாங்குகிற ஃபீல், அந்த எமோஷன்லாம் வந்து பெருசாக, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க, வேறு லெவலுங்க. ஆனால் பஞ்சாப் ஒரு புது டீம், பிரீத்தி சிந்தாவும் நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். அவங்களுக்காக கப்பு வாங்க நினச்சேன். இருந்தாலும் ஏபிடி வந்ததுக்கப்புறம் எவனுமே கப்பு வாங்க கூட நினச்சிட்டேன். ஏபிடியை பார்த்ததும் கப்பு ஆர்சிபிக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி நடந்துச்சு. நான் என்னோட பிரார்த்தனையும் இல்லை, அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட டெடிக்கேஷன், அவங்களோட அக்ரெசிவ் ஆட்டிடியூட் பர்ஃபார்மன்ஸ் டு வின் தி ஐபிஎல் ட்ராஃபி. நம்ம வந்து ப்ரே பண்ணுறோம், நம்ம வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறோம், அதை விட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ விராட் கோலி பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. பொறுமையாக ஹேண்டில் பண்ணார். அதே மாதிரி எல்எஸ்ஜியை சேசிங் பண்ணி டாப் 2ல் உட்காந்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். டாப் 2ல் உட்காந்து டேரக்ட் ஃபைனலாக போனது. ஸோ இதுக்கு மேலே ஒரு கப் அடிக்கல அப்படின்னா வேறு எந்த சீனும் கப் அடிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ், அந்தளவுக்கு விட்டான டீம் இருக்குது. போதும் சொன்னது. நம்ம கப்பு வாங்க போகிறாங்க. கப்பை வாங்கினதுக்கப்புறம் நம்ம மீதி நாளைக்கு பேசிக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஜெயஹிந்த். விராட் 18.